சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம்தான் இன்று தனிமையில் இருப்பதையே வைத்தியம் என்கிறது. வாழ்க்கை என்பது சீட்டாட்டம் போல, குலுக்கி போடும்போது என்ன சீட்டு வருகிறது என்பது விதி, வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது மதி. நம்முடைய குணங்களையே பிறரிடமும் தேடுகிறோம். கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் என்பதை அறியாமல். சோறு வேணும்னா அரிசி வெந்துதான் ஆகணும், பக்குவம் வேணும்னா வாழ்க்கையில் நொந்துதான் ஆகணும். மனதை கடக்க வேண்டுமென்ற தேவையில்லை. முடிந்த ஒன்றை நினைக்காமல் இருந்தாலே நீங்களும் புத்தர்தான். எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம். அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது. சிறு துளியாக இருந்தாலும் பனித்துளி அழகுதான். சிறு வருமானமாக இருந்தாலும் நம் உழைப்பில் வரும்போது அழகோ அழகுதான். பையன் வரான்னு பிடிச்சதை சமைத்து வைக்கும் அம்மாவும், எனக்கு போதும் அவனுக்கு வைன்னு சொல்கிற அப்பாவும் இருந்தா அவன்தான் பாக்கியசாலி. பாம்பிடம் ஒருபோதும் நீதி இருக்காது. நாம் தான் கடித்த பாம்பை தேடாமல் மருந்தை தேட வேண்டும். இதுபோலதான் சில மனிதர்களும். அன்பா பேசுகிறவங்க எல்லோர் மனசுலேயும் அன்பு இருக்காது. ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்படுறவங்க மனசில் ஆழமான அன்பு அழியாமல் இருக்கும். எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நீ மாற வேண்டும். உன் வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கிறது. முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவனின் பரிசு, பின்பக்கம் நம்பர் விழுந்தால் அவனின் சோதனை. நடப்பது நடக்கட்டும், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துவிடு. நிம்மதியான தூக்கம் வரும். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கையல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. குற்றங்கள் மூலம் ஞாபகங்களை சேகரியுங்கள். தவறுகளின் மூலம் அனுபவத்தை சேகரியுங்கள். கர்மத்தின் மூலம் ஞானத்தை சேகரியுங்கள். நண்பர்களின் மூலம் புத்தியை சேகரியுங்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல்தோறும் வேதனைகள் இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. காவல் எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கேதான் தாண்டி குதிக்கும் கால்களும் உறுதியாக இருக்கும். உனக்கு இவ்வுலகம் சொந்தமில்லை, இவ்வுலகத்திற்கு நீதான் சொந்தம். தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாகத்தான் தோன்றும். அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது நண்பர்களோடு சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலி காட்டாமல் மறைய மாட்டாது. அது வேண்டும் இது வேண்டும் என்கின்ற ஆசை முடிந்துவிட்டால் வாழ்க்கை சுவை நிரம்பியதாக ஆகிவிடுகிறது. அடுத்தவர் நன்றாக வாழ்வது போலவும் நாம் மட்டும் சிரமப்படுவது போலவும் சிலருக்கு பிரமை. ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள், பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. 2 பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். இதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்வை இனிமையாக மாற்றும்.
எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவார்கள், ஆனால் அவர்களை விட அல்ல. ஆறுதலுக்காக தேடப்படும் உறவுகளால் தான் பல நேரங்களில் மீள முடியாத துன்பத்திற்கு தள்ளப்படுகிறோம். ஒருவருடைய இன்பத்திலும் முன்னேற்றத்திலும் நீங்கள் உடன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அவரது துன்பத்திலும் வீழ்ச்சியிலும் விட்டு விலகாமல் இருங்கள், அதுவே போதும். நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம்தான் அதிக கவனம் தேவை. வடகம் காயப்போடும்போது விரட்டப்பட்ட காகம் இறந்தவர்களுக்கு படையல் போடும்போது விரும்பி அழைக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் தேடப்படுவீர்கள். பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் தவறான புரிதல்களால் சில நேரங்களில் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கின்றனர். உங்களை ஏமாற்றியவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம். இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை. வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர். அன்பா பேசுகிறவங்க எல்லோர் மனசுலேயும் அன்பு இருக்காது. ஆனால் உரிமையோடு சண்டை போட்டு கோபப்படுறவங்க மனசில் ஆழமான அன்பு அழியாமல் இருக்கும். நன்றி.